தொப்பி தலையா எனக்கு ஒரு பீஸா கூடியா. பீஸாவுக்கு மாவு தீந்துருச்சு தம்பி, உள்ளவா உனக்கு கிடைக்கும். இல்லையா எங்க இங்கேயா என்னடா அது எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டுருக்கான், எலும்பு கூட இருக்காங்க, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமா. ஐயா ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் பாப்பா பீஸா தான் ப்ளே பண்ண போகிறோம். பாப்பா போட்ட தாப்பா பீட்சா வாங்கலான்னு இந்த கடைக்கு வந்தீங்க. இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பீட்சாக்குள்ளே எலி போடுறான், கருப்பாம்பூச்சி போடுறான், எட்டுக்கால் பூச்சி போடுறான், எல்லாமே போடுறான். அதனால நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடுவோம். இங்கே பாருங்க பீஸாக்குள்ளே என்னென்னமோ கிடக்குது. ஓகே, இங்கேருந்து வெளியே போகலான்னு பார்த்தா கதவை சாத்திட்டான். ஐயோ வெளியே போக முடியாதா? சரி ரைட்டு, இன்னைக்கு மாட்டணும். என்னடா இது, எவன் மண்டையை அடுப்புக்குள்ளே வெந்துக்கிட்டு இருக்குது. ஆஹா மண்டை வீடு. இவன் எலியை வச்சு பீஸா செய்கிறான்னு நினச்சா மனுஷனுங்களையே வெட்டி பீஸா செஞ்சுக்கிட்டு இருக்கானா. ஐயோ இவ்வளோ மோசமானவனா இருக்கானே. எங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோமோ தெரியல, இங்கேருந்து எஸ்கேப் ஆகனா இல்லையான்னு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நமக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோ ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே ஜம்ப் பண்ணி போவோம். ஆஹா மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சி பிடிச்சேன். ஓகே இங்கே கீழே விழுவாமல் போடும். ஆஹா விழுந்துருப்பேன். முன்னாடி வேற ஒரு பேய் தலையம் போய்கிட்டு இருக்கான். அடே தள்ளுறா, நான் போகணும். அவனை தாண்டி வந்தா ஜே போருங்க கோ பேக் நவுன்னு போட்டிருக்கானுங்க. நான் உள்ளதாண்டா வருவேன், போக சொன்னா போயிடுவோனா. இது என்னது ட்ராப்பா? எங்கள் கிளவி கிராணி கிளவியோட ட்ராப்பே நாங்கள் தாண்டி வந்தோம்டா. இதெல்லாம் எங்களுக்கு சுஜூப்பி ஈஸியாக வந்துடுவோம். ஓகே இதில் படாமல் போகணும். பட்டம்னா நசுக்கணும் குதி. அப்பாடா வந்தாச்சு. இங்கே ஒரு பொண்ணு நிற்கிது, எனக்கு தான் வெயிட்டிங்காமா. பொறுக்கி போயில உனக்கு ஏறா வெயிட் பண்றா, ஏன் அங்க வர்றான் பாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். யாரு அந்த மஞ்ச சொக்காவா? ஐயோ கம்முன்னு போயிருக்கலாம், இப்படி எஸ்கேப்பட்டமே. ஓகே இப்படியே போவோம். லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. இன்னும் சவுண்டு கேட்குது, இன்னமும் சவுண்டு. ஐயோச்சோ யாரா இது துரத்துறது? அடே நீயாடா? ஆஹா பீஸா தலை துரத்துறானே. வேணாண்டா வேணாண்டா, என்ன எதுவும் பண்ணிடாதே. உன் கடையில் பீஸா வாங்க தாண்டா வந்தே. கோமாளி தலையா அடே விட்டுறே. பீஸா தானே வேணும், வாயா வாய்க்குள்ள. இப்படி மாட்டிக்கிட்டோமே. அகைன் ட்ரை பண்ணுவோம். இந்த பொண்ணு இன்னும் இங்கே தான் இருக்கா. ஓ அவன் ஜோடிக்காரன் வந்துட்டானா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த பேய்கிட்ட கோத்து விட்டுற வேண்டியதான். இவனே ஒரு பேயாட்டிக்க. மண்டை மேலே என்னடா பேய் ஹெட்ஃபோன் போட்டுலாம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. ஓகே வேலை கோமாளி தலையா, என்ன எதுவும் துரத்தாதரா. பின்னாடி ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வராங்க போடுறா. அவங்கள போய் போடுறாடே, என்ன எதுவும் துரத்தாத. பின்னாடி ஐயோ நம்ம பின்னாடி தான் வரானா. அடே என்ன இடம் துரத்துறாடே, என்ன சோலோடா. இதில் குதிச்சிட வேண்டியதான். அப்பாடா இது என்ன இடம்? என்னதுங்க பாய்சனா? ஆஹா இதுக்குள்ளே விழுந்தா அவ்வளோதான். என்ன ஒன்றுமே ஆகல. ஓ இது பக்கா, இது மேலே ஏறி குதிச்சு வந்துடலாம் மாட்டேங்க. இது நல்லா இருக்குது. பச்சை கலர்ல இருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணி. இந்த தண்ணில என்ன தண்ணினா, நம்மள ஒருத்தன் துரத்தனா பாத்தீங்களா பீஸாக்காரன். அவன் வந்து பீஸா சாப்பிட்டு வாயை கொப்பளிச்சு துப்புவான். அந்த தண்ணி தான் இது. இங்க போடுறா, நம்ம குதிச்சு வந்ததை பார்த்துட்டு அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு குதிச்சு வருது. நம்மள முன்னாடி போக வச்சு டெஸ்டிங் பண்றாங்களா. டெஸ்டிங் எங்க அந்த பொண்ணு? ஏடா தூரத்தில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது, பக்கத்துல வந்தா வேற பொண்ணு வருது. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. இப்ப பாருங்க நான் கோத்துடுறேன். இப்படி ஜம்ப் பண்ணி வரலாம், வர முடிஞ்சா வா பார்க்கலாம். எங்கடா காணா? ஓ உள்ளே விழுந்துருச்சா? இதுக்கு தான் என் பேச்ச கேட்கக்கூடாதுங்கிறது. நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை முன்னாடி அனுப்பி அவங்க டெஸ்டிங் பண்ணுறாங்களாமா. டெஸ்டிங்கு தான் சம்பவம் செஞ்சு விட்டேன். ஓகே இப்போ இந்த ஏணி வழியாக ஏறி போகலாம். ஏணி வாயா ஏறி வாயா ஏறி வாயா எங்கடா இது? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இவன் என்ன கையில் சப்பாத்தி கட்டையை வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். சப்பாத்தி கட்டையை தட்டலடா, இதே மாதிரி ஒன்ன தட்ட போறேன்டா. என்னது என்ன தட்டுவியா? ஆஹா இவங்கிட்ட இருந்தால் உண்மையிலே தட்டினாலும் தட்டிடுவான். இந்த பக்கம் நம்ம போயிடலாம். இது என்ன இடம்? மண்டை கூட இருக்குது. ஓ மாட்டினோம்னா நம்மளும் இதே மாதிரி தான் ஓட்டி வைக்குமா செவுத்துல. ஆஹா ஐயோ தெரியாமல் விட்டுட்டேன். இதில் பற்றக்கூடாது. பட்டினோம்னா மாட்டிக்குவோமே. மாட்டிக்கிட்டோம். நம்ம வருதே 8 கால் பூச்சி. ஏன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. ஐயோ இவன் என்ன டைப்பாக 8 கால் பூச்செல்லாம் வர ஆரம்பிச்சிட்டான். ஓகே இந்த டைம் இதில் மாட்டாமல் போயிடணும். இந்த சிலந்தி வலையில் மாட்டிக்க கூடாது. மாட்டினா நம்மளை செவுத்துல ஒட்ட வச்சிரும் பள்ளி மாதிரி. அப்போடா வந்தாச்சுங்க. எப்படியோ அதை தாண்டி அதுக்கப்புறம் எப்படி போகிறது? இதில் போவோம். ஐயோ பிச்சுக்கிச்சு. என்னடா இது பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டுனா. ஓகே இதுதான் ரூட் ஆகிட்டுக்கு. இங்கே ஏதோ முன்னாடி வச்சுருக்கானுங்களே, 2 பக்கமும் முள்ளா நட்டு வச்சுருக்கானுங்க. இதில் மோதுனா போச்சு. இப்படி நசுக்கி பிடிச்ச கை காலு எல்லாமே தனித்தனியாக கிடக்குது. இங்கே பாருங்க லைனாக கிடக்குது. இந்த பிளாக் கலரில் ஒரு கருப்பு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஜம்ப் பண்ணணும்னு நான் முன்ன நினச்சி ஜம்ப் பண்ணேன். ஆனால் அதில் படாமல் போகணும் மாட்டுக்கு. இப்போ தான் இது தெரியுது. இந்த பிளாக் கலர் மேலே படாமல் எப்படியாவது போயிடணும். ஆனால் எல்லா கேம்லையும் இந்த மாதிரி கலராக அங்கங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அது மேலே ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். ஆனால் இங்கே வேறு கொடுத்துருக்கானுங்க. நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார்.
அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே. இதுக்கப்புறம் இப்படி போகிறது அப்படியேங்க அப்பா இந்த கம்பி மேலே ஏறி போகணுமா, ஒன்று ஒன்றா ஜம்ப் பண்ணி போகணும் மாட்டுக்கு. நமக்குனே வைப்பானுங்களாட்டுக்கு இந்த மாதிரி டாஸ்க்லாம். ஓய் திஸ் கோர்ல வெரி டா. கீழே பார்க்காம பாட்டு பாடிக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். கீழே பார்த்தா டண்டனை காட்டாதான். அப்பாடா ஒரு வழியாக அந்த இதை தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன தூரத்தில் அப்பா அப்புன்னு போட்டிருக்கானுங்க. யாரடா அப்புறது? ஓகே இதை ஜம்ப் பண்ணி போய் அங்கே யாரை அப்புணுன்னு பார்க்கலாம். நம்மளும் இப்போ ஜாக்கி சான் மாதிரி ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே இங்கே தான் போட்டிருக்கானுங்க. ஓ படிக்கட்டுக்கு மேலே ஏறி போக சொன்னானுங்களா, அதை தான் அப்புன்னு சொல்லிட்டு போட்டிருந்தானுங்களா. ஓகே மேலே ஏறி வந்தாச்சு. இங்கே என்னது பீஸா மாதிரி போட்டு லொக்கேஷன் இந்த பக்கம் போக சொல்லியிருக்கானுங்க. ஓகே போகலாம். கெட் டு த வெண்டா. எவன்டா அது லைட்டை உடச்சு விட்டுது? ஆஹா இருட்டா இருக்கே. ஐயோ சவுண்டு ஆடுறாது. ஐயோ இவனா அடே பீஸா போய் நீ அடே நீ வேடா என்ன விட்டுரு அடே நான் பவுண்டா இதில் ஜம்ப் அப்போ அடா தப்பிச்சாச்சு. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. ஆனால் நமக்கு முன்னாடி நம்மளை வச்சு செய்கிறதுக்கு இன்னும் நிறைய வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே இப்போ ஒரு பைப்பாக ஜம்ப் பண்ணி போனோம். அப்படியே கொப்போ என்னடா இவ்வளோ கேப் இருக்குது. அப்படியே கேப்பு பெருசாக விட்டுருக்கானுங்க. கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான் பரலோகம் போயிடுவோம். இங்கே ஒருத்தர் இருக்கான். டேய் 2 பேரும் ஃப்ரெண்டாக மாதிரி இல்லாண்டா. காசு வச்சிருக்கியா? காசு அப்படின்னா ஃப்ரெண்டாக அது காசு இருந்தால் தான் ஃப்ரெண்டாகவே. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டே எனக்கு வேணாண்டா. போடா நான் எப்பயுமே சிங்கிளாகவே இருந்துக்கிறேன். பொண்ணும் வேணாம் ஃப்ரெண்டும் வேணாம். சிங்கிள் பசங்க ஜம்பை போட்டு முன்னாடி போவோம். லேசர் லைட்டில் மாட்டுனாக்கா பொசுங்கிடுவோம். ஓகே இதுக்குள்ளே தான் ஜம்ப் பண்ண மாட்டேங்க. ஜம்ப் எல்லாம் லுங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. எலும்பு கூடலாம். இது கையில் ஏதோ க்ரோபர் வச்சுருக்குங்க. இதை எடுத்துக்கலாம். கொடு. அப்பாடா எடுத்தாச்சு க்ரோபரை. எல்லாம் லுங்கி டான்ஸ்னு பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்குது. இது லுங்கி டான்ஸ் இல்லை எலும்பு டான்ஸ். தெரிஞ்சு அவன் மனுஷங்கறியை வச்சு பீட்சா செய்கிறான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தொங்க விட்டு ஆடெல்லாம் வெட்டுனா தோலை உரிச்சு கறி வெட்டுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி மனுஷங்கறியை வெட்டி அவன் பீஸா செஞ்சுருப்பானாட்டுக்கு. அதுதான் இப்படி தொங்குது. இந்த குரோபாரை வச்சு இந்த கதவை திறந்துட்டு நம்ம ஓடி போயிடலாம். இங்கேருந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா நம்மளையும் கட்டி தொங்க விட்டு நம்மளையும் பீட்சா செஞ்சு விற்றுருவான். பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அப்புறம் லவ்லி பாஸ் பீட்சா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேர் எழுதி வச்சிருப்பான். அதனால இங்கே நம்ம கிளம்பிடலாம். அந்த தொப்பி தலையும் சாதாரண ஆள் இல்லைங்க. தலையில் ஒரு தொப்பியை கமுத்திட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறான் பாருங்க. நம்மளையும் வெட்டி சமைச்சிருவான்ட்டுக்கு. ஓகே இந்த லிஃப்ட் எவ்வளோ நேரமா வந்தாச்சு. இங்கே என்னது? ஆஹா இதில் மாட்டினோம்னா நசுங்கிடுவோமே. ஓகே பார்த்தாவே தெரியுது. இருங்க இது இப்போ கீழே போயிட்டு மேலே போவோம். அந்த கேப் யூஸ் பண்ணி எப்படா உடஞ்சேன்? நமக்குனே இப்படி நடக்குவோம். ஓகே அகைன் ட்ரை பண்ணுவோம். இந்த தாட்டி இது இப்போ கீழே போயிருக்கு. இது மேலே போகிற கேப்பில் ஓடிடணும். அவ்வோடா அது ஒன்றை தாண்டியாச்சு. இன்னொன்று வேறு இருக்கா. இருங்க 1 2 3 ஓடிடும். அப்பா வந்தாச்சு. ரெண்டையுமே தாண்டிட்டமுல்ல. இதுக்கப்புறம் என்ன வச்சிருக்க போகிறானுங்க தெரியல. ஆஹா சிறுசுலேருந்து பெருசுக்கு மாட்டிக்கிட்டோமே. மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும். இவ்வளோ பெரிய மிஷினு. கீழே விழுந்து அவ்வளோதான். அதனால் பார்த்து சேஃபாக ஒன்றா ஜம்ப் பண்ணி இங்கேருந்து அந்த பக்கம் போயிடணும். ஓகே ஸ்லோவாக அந்த பக்கம் வந்து இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. மேலே ஹெல்ப் மீன் போட்டிருக்கானுங்க. எனக்கு தானே ஹெல்ப் விழுத்துறது. அப்பாடா என்னதுக்கு விழுந்துருப்போம். அங்கே போருங்க ஏதோ பொம்மையே வந்து கீழே விழுவுது. கீழே விழுவுல கீழே நம்ம விழுந்துட்டோம்னா அந்த மாதிரி மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைச்சி கை தனியாக தலை தனியான்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக மேலே மிஷினில் தள்ளி விடுது. இங்கே வருது பார்த்தீங்களா. கீழே விழுந்துடக்கூடாது. நம்மளே ஜம்ப் பண்ணி வந்தா கீழே இருக்கிறது என்னமோ நம்மளை கீழே தள்ளி விடுறதுக்குனே முன்னாடி தள்ளிக்கிட்டு இருக்குது. அப்போடா அதையும் தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணி வச்சிருப்பானுங்களோ தெரியலையே. ஓ நோ இதுக்கப்புறம் எப்படி போகிறது? வழியே இல்லையே. இது மேலே தான் ஜம்ப் ஆகணுமா? இருக்க இந்த கம்பி மேலே இது என்ன லாக் ஆகுது. சிக்கன் வேவிக்கிற மாதிரி நம்மளை வறுத்து எடுத்துட போகிறாங்க. அடே வேண்டாம்டா. நினச்ச மாதிரி கீழே லாவா அதுக்குள்ளே உள்ளிட்டு எடுக்க போகிறானுங்களா. அப்போடா நல்ல வேலை நின்றுச்சு. இங்கே ஜம்ப் பண்ணிடலாம். பயந்துட்டேன் நம்மளை அப்படியே வறுத்து பீஸா செய்ய போகிறானுங்களான்னு சொல்லிட்டு. ஓகே இது இங்கேயும் லாபம் தான். சிச்சோ விழுந்துட்டோமே. அங்கே தப்பிச்சு இங்கே மாட்டிக்கிட்டோம். அகெயின் ட்ரை பண்ணுவோம். இதுக்கப்புறம் கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. விழுந்தா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜம்ப்பு அகெயின் ஒரு ஜம்ப்பு. இங்கேருந்து இன்னொரு ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் இப்படி போகிறது. இங்கே ஒரு ஏணி வச்சுருக்கானுங்க. இந்த ஏணி மேலே ஏறிட வேண்டியதான். ஏணி மேலே குறிய இங்கே ஏற மாட்டேங்கிறான். அப்படியே ஏறா. ஐயோ இப்போ வேறு ஏற மாட்டேங்கிறானே. வேறு ஏதாவது வழி இருக்குமா? வேறு எந்த வழியும் இருக்க மாதிரி தெரியல. அப்போடா ஏறிட்டாங்க. ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு கம்பி இருக்குது. இதில் தான் போகணுமா? ஒத்தையடி பாதையில் ஏறி வர நீ ஏணி ஏறி வந்து இதுக்கப்புறம் வழியே இல்லை. எப்பறம் போகிறது? ஐயோ இதுக்கு மேலே வழி இல்லை. ஒருவேளை கீழே போகிற லாவாவில் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போடாங்கிறானுங்களா தெரியலையே. இங்கே ஒரு வழி இருக்குங்க. கேமராவை திருப்பி பார்த்தா தான் தெரியுது. நாங்கள் ஜம்ப் ஆவானா? இருங்க ட்ரை பண்ணுவோம். ஜம்பே ஐயோ கீழே விழுந்துட்டான். ஒன்றுமே ஆகலை. அப்பாடா பக்லியும் ஒரு நல்லது நடந்துருக்குதா.
போச்சு. சொல்லி வாய மூடல, இப்படி செதறிட்டேனே. ஆனால் இதை ஜம்ப் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டெக்னிக்கலாக யோசிச்சு பண்ணியிருப்பானுங்களோ இவ்வளோ கேப்பு. அதுவும் இப்படி கேமராவை திருப்பி பார்த்தா தான் அங்கே ஒரு வழி இருக்குன்னே தெரியுது. ஓகே, இப்போ ஜம்ப்பு. ஓ காடு, கரெக்டாக குதிச்சு வந்தாச்சு. இப்படியே ஜம்ப் ஆகி போயிடணும். கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. இன்னும் 2 இல்லை விழுந்துடாதரா. கையில் விசிற பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சிரே. அப்பாடா வந்தாச்சுங்க. எக்ஸீடு, ஏன்னா எக்ஸிடென்ட் போட்டு ஏணி மேலே ஏற வைக்கிறானுங்க. ஏறியாச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகிறது? வாவ், வெளியே வந்தாச்சா. ஒரு வழியாக அந்த பேக்கரி கடைக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சுங்க. பேக்கரி கடையா பீஸா கடையா? இருங்க போர்டை பார்த்துக்கலாம். பீஸா கடைக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சுங்க. இதுக்குள்ளே தான் இருந்தோம். இந்த கேட்டை திறந்துட்டு இப்படியே வந்திருக்கலாம். ஆனால் அந்த கேட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதுக்கு தான் அப்படி இப்படின்னு சுற்றி வந்தோம். இதுக்கப்புறம் எங்கே போகிறது? சரி ஓகே, இந்த காட்டுக்குள்ளே ஓடி போய் மறைஞ்சிடலாம். என்ன லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க? ஐயோ சவுண்டு மறுபடியும் வந்துட்டான்டா. இந்த கேம் முடியலையா? அச்சோ, இந்த தொப்பி தலை வேறு பின்னாடியே துரத்திட்டு வரானே. அடையாடே, உனக்கு பீஸா செய்யறதுக்கு நிறைய பேர் உள்ள இருக்காங்கடா. அங்க போய் அவனுங்களை அடிச்சுக்கடா. என்ன விட்டு பேர் இருந்தாலும் லெவலி பஸ் பீஸாவுக்கு இணை ஆகுமா? பாவி, நான் உனக்கு சாப்பிட்ற பொருளாடா பீஸா செய்யறானாமே. ஓகே, இங்கேருந்து தப்பிக்கலாம். லைட்டு ஆஃப் ஆயிருச்சு. லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த வெள்ளை டொப்பிக்காரன் வேலையை ஆரம்பிச்சிருவானே. சவுண்டு கேட்குது. எங்கே வரான் தான் தெரியல. அவன்கிட்ட ஐயோ முன்னாடி வரான். நம்ம எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. எங்கடா வழியை வச்சிருக்கீங்க? இந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படி தொலைவு வச்சுட்டிங்களடா. இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு வேறு தெரியலையே. எந்த பக்கம் போகுது? எங்கடா முட்டை சவுறு வச்சுட்டீங்க குறுக்க? பின்னாடி வரானே அவன் வேற. எங்கே போகிறது எப்படி போகிறது ஒன்றும் தெரியலையே. ஒருவேளை காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இவங்கிட்டே அடி வாங்கிட்டுறான்னு சொல்லிட்டு விட்டானுங்களா காட்டுக்குள்ளே. அப்படி இவங்கிட்ட மாட்டி அடியே வாங்கிடலாமா? இருங்க, கண்டுபிடிச்சிட்டேன். குதிச்சிடுறா கைப்பில்ல. அப்பாடா, எப்படியோ வந்தாச்சுக்கிட்ட எண்ட்லைனுக்கிட்ட. எண்ட்லைனை பார்த்ததுக்கப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எண்ட்லைனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ், ஃபனியான கேம்ஸ், ஆறான கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். போயிட்டு வரவா?